இன்னைக்கு வீடியோவில் இந்த மாதிரி ஒரு ரெஸ்யூமை கேன்வாவில் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட எண்டில் இந்த மாதிரி டிசைன் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு இப்போ ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய், iamkumaravel. இந்த சேனலில் நம்ம ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆன்லைன் மணி ஏர்னிங்ஸில் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கேன்வாவில் எப்படி ரெஸ்யூம் டிசைன் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் linkedin.comல வந்துட்டு இங்கேருந்து ஒரு யூஸரோட ரெஸ்யூம் இருக்குங்களா, அதை நான் எடுத்துக்கிறேன் டிசைன் பண்ணுறதுக்காக. ஸோ அதை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இதுதான் அந்த ரெஸ்யூமு. ஸோ இப்போ இந்த ரெஸ்யூமை வந்து எப்படி நம்ம கேன்வாவில் டிசைன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். canva.com வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ரெஸ்யூம்னு டைப் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரிசல்ட் வரும். அதில் நீங்கள் ரெஸ்யூம்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இங்கே எல்லாமே வரும். பெய்டு ப்ளஸ் வந்து ப்ரோ வெர்ஷன், ஃப்ரீ எல்லாமே உங்களுக்கு இங்கே வரும். ஸோ இதில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். உங்கள் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ரோன்னு இருக்கும். நீங்கள் ஃப்ரீயை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீயை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டைலில் வந்து நிறைய ஃபில்டர் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. அப்புறம் தீம்லேயும் பாருங்கள் நிறைய மாதிரி இருக்குது. ப்ளஸ் கலரும் வந்து உங்களுக்கு பர்டிகுலராக இந்த கலர் தான் வேணும் அப்படின்றதுனா நீங்கள் கலரை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த பர்டிகுலர் அந்த இது மட்டும் வரும். இப்போ நம்ம ஃப்ரீயை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலேருந்து நம்ம ஒரு டெம்ப்ளேட் வந்து இப்போ சூஸ் பண்ணலாம். வாங்க, இந்த டெம்ப்ளேட்லேயுமே பார்த்தீங்கன்னா ருபீஸ் சிம்பிள் போட்டுருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பெய்டு ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃப்ரீ யூஸராக இருந்தாலுமே கூட இப்போ இந்த டெம்ப்ளேட் வேணும்னா இதுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதையும் இக்னோர் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரீ டெம்ப்ளேட் மட்டும் எடுக்கலாம். ஸோ நான் வந்து தீம் வந்து கார்பரேட் இந்த தீமை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ இந்த தீம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே நீங்கள் பண்ணலாம். இல்லைனா இப்போ உங்களுக்கு ஃபியூச்சருக்கு நீங்கள் நிறையா டிசைன் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இது வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேணுன்றப்போ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா இது வந்து நியூ டேப்பில் வந்து ஓப்பன் ஆகிடும் இந்த டிசைன் வந்துட்டு. ஸோ இன்கேஸ் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிக்கல அப்படின்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும் பாருங்கள். ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துருக்கு பாருங்கள். இது எல்லாமே ஃப்ரீ தான். உங்களுக்கு வேணும்னா இப்போ டக்குன்னு நீங்கள் இதில் இருக்கிற வேறு தீம் மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாம் இப்போ நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாம் இங்கே வந்து உங்களுக்கு வந்துடும். ஐ திங்க் இதை விட இந்த தீம் சூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த ரெஸ்யூம் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெஸ்யூம் வந்து இந்த மாதிரி எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதை நான் நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டேன். ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிக்குவோம். இங்கே பாருங்கள் அவரோட நேம் இங்கே இருக்குது. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு போட்டிருக்காரு இங்கே. ஸோ இவர் என்ன ஜாப் சர்ச் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஸோ இவருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சிருக்காரு. ஸோ அதனால் அதை அப்படியே இருக்கட்டும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு. அடுத்தது ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது ஒரு ஃபோட்டோ இல்லை. ஃபோட்டோஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மீடியா இருக்கு இல்லைங்களா, அங்கே அப்லோட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அப்லோடை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் மீடியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபோட்டோ வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து இங்கே லிஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் எடுத்து இங்கே ட்ராக் பண்ணி போடுறேன். பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி போட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம இந்த டெக்ஸ்ட்டுக்கு இங்கே பாருங்கள் உங்கள் ஆப்ஜெக்டிவ் போட்டிருக்காரு. இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுருவோம். காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அதை நீங்கள் கொஞ்சம் செலக்ட் பண்ணிவிட்டு வேணால் மேலே இப்படி கூட மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப் அண்ட் டவுன் ஏரோ கீ இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். இல்லைனா நீங்கள் மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இவருடைய ஃபோன் நம்பர் ஆட் பண்ணலாம். பட் அட்ரஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. இந்த அட்ரஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ ஃபோன் நம்பர் இப்போதைக்கு இதே நம்பர் இருக்கட்டும். அட்ரஸ், இமெயில் ஐடி, அட்ரஸ் இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மாற்றி போட்டு வச்சுருக்காரு போல இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இந்த மூணில் அலைன்மெண்ட் வந்து இதாக இருக்குது. ஜஸ்டிஃபையாக நீங்கள் லெஃப்ட் அலைன் பண்ணிக்கோங்க. இதை வேணால் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கனாக்கா இது இந்த மாதிரி மேலே போயிடும். ஓகே, இது இப்போ கரெக்டாக இருக்குது.
ஓகே, இது கரெக்டாக இருக்குது. இப்போ இமெயில் ஐடிக்கு நான் சும்மா டம்மியாக இங்கே பார்க்கலாம் இமெயில் ஐடி தான் இருக்கான்னு. ஸோ இவர் வந்து இமெயில் ஐடியும் எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இமெயில் ஐடி வந்து நானே சும்மா டம்மியாக தான் கொடுக்குறேன். mail@gmail.com சும்மா கொடுத்துருக்கேன். ஃபோன் நம்பரும் எதுவும் இல்லை. அதனால நான் வந்து 59 சும்மா அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ போட்டாச்சு, நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு, ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ணியாச்சு, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெஸ்யூம் பார்க்கலாம் வேறு என்ன அப்டேட் பண்ண முடியும்னு. ஸோ இது வந்து எஜுகேஷனில் வந்துடும். ஓகே, குவாலிஃபிகேஷன் இந்த 2 இது இருக்கு இல்லைங்களா, இது 2 வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் அப்படின்ற மாதிரி போடலாம். இங்கே அவார்ட்ஸ்க்கு பதிலாக நான் சர்டிஃபிகேட்னு போடுறேன், சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு போட்டுறேன். போட்டுட்டு இங்கே நம்ம இங்கே ஒரு போட்டிருக்காரு இல்லைங்களா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த யூனிவர்சிட்டியில் படித்தேன் அப்படின்னு போட்டிருக்காரு இந்த கம்ப்யூட்டர் சென்டரில். ஸோ நான் இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரம் IMS கரெக்டாக. IMS கரெக்டாக என்ன இயரில் கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எதுவும் இயர் மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் நான் அதை அப்படியே விட்டுறேன் 2013. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்ஸ்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஸோ இது எங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான், அவங்க வந்து இயர் இல்லை. ஸோ அதனால் நான் இயராக அப்படியே விட்டுறேன் இருக்கிற மாதிரியே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் இருக்குது. ஸோ நம்மகிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால இதை நம்ம வந்து எஜுகேஷனாக மாற்றிக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை எஜுகேஷனாக மாற்றிக்கிட்டு ஸோ இங்கே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், நேஷனல் பப்ளிக் ஸ்கூல். ஸோ இங்கே வந்து ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் அங்கே உங்களோட மெயின் சப்ஜெக்ட் என்ன அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் போட்டுடலாங்க. இதில் நான் வந்து இந்த இதை போட்டுக்கிட்டு இந்த ஸ்கூலோட நேம் போட்டுருக்கேன். ஸ்கூலோட நேம் ப்ளஸ் என்ன இயர் 2013 அப்படின்றத போட்டுக்கிட்டேன். இங்கே வந்து அது என்ன இது ஸோ 2013னாக்கா 2012 to 13 சம்திங் இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 2015. அதனால இது வந்து ஒரு 2014-15 வச்சுக்க முடியும். இங்கேயும் அதே மாதிரி அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் சம்திங் பாயிண்ட்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ எஜுகேஷனில் 2 போட்டாச்சு. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, 3 இருக்குது, 3 இருக்குது. ஸோ இது ஒன்று எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதையே அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் இதை காப்பி பண்ணுறத விட இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம், இது நம்ம ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படியே செட்டாக பேஸ்ட் ஆகும். இது நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே ட்ராக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்றதுனால என்ன பண்ணலாம்னாக்கா இதுக்கு நான் டிலீட் பண்ணிடுறேன். இங்கே ஏன்னா இங்கே இடம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதை நான் டிலீட் பண்ணிடுறேன். இந்த இதை செலக்ட் பண்ணி அப்படியே மேலே மூவ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு மூவ் பண்ணிவிட்டு இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதோட சைஸ் வந்து நம்ம சின்னது பண்ணிக்கலாம். ஓகே,
ஓகே. ஸோ இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், இப்போது இதை கால் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கால் பண்ணிக்கிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேம் அதே லைனில் வச்சு அப்படியே கொஞ்சம் கீழே வைக்கணும். ஓகே. ஸோ விட்டுட்டு இப்போ இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் செலக்ட் பண்ணி மேலே மூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதுலேயும் நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிடலாம். இது வந்து பிஏ இன்ஸ்டியூட் நேம். இயர் வந்து 2020. ஸோ இங்கே வந்து பர்சன்டேஜும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இங்கே பர்சன்டேஜ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதுலேயே இன்னொரு பைப்லைன் போட்டு பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் வந்துருச்சு. நீங்கள் என்ன அதை இப்படி ட்ராக் பண்ணிங்கனாக்கா அது ஃபஸ்ட் லைனுக்கு போய்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை நம்ம மேட்ச் பண்ணியாச்சு எஜுகேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில் செட் இருக்குது. ஸோ இங்கே வந்து சாஃப்ட் ஸ்கில் செட்டில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ இருக்குது. ஓகேங்களா. ஸோ இவ்வளோவுக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன் யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இங்கே நம்ம என்ன போட்டுக்கலாம். இப்போ சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, சர்டிஃபிகேட்டுக்கு கீழே இங்கே ஒரு மென்ஷன் பண்ணிக்கிறதா அப்படியே மென்ஷன் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ். ஓகே. ஸோ கம்ப்யூட்டர் ஸ்கில்னு போட்டு இதெல்லாம் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஏன்னா இதை நம்ம ஒரு பேராகிராஃப் மாதிரி அப்படியே போட்டுடலாம். நான் அப்படியே கால் பண்ணிக்கிறேன் இருக்கிறதா. இந்த மாதிரி அங்கே இருக்கிறத அப்படியே கொஞ்சம் கால் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சர்டிஃபிகேட்டும் ஆட் பண்ணியாச்சு, கம்ப்யூட்டர் ஸ்கில்லும் ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் மேலே ரொம்ப டாப்பில் இருக்குது. ஸோ அதனால் இதை மட்டும் நான் மூவ் பண்ணிக்கிறேன். எதுக்காக இதையும் செலக்ட் பண்ணோம்னாக்கா இந்த ஸ்பேஸ் ஈவனாக பண்ணுறதுக்காக. ஓகே. ஸோ இப்போ இது எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் ஸ்கில் செட்டில் மட்டும் நம்ம ஏதாவது போடலாம். இதில் ஏதாவது ஹைலைட்டான இது மட்டும் போடலாம். இங்கே ஏதாவது கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ்னு போட்டாச்சு. மெயினான ஸ்கில் செட் லைக் எம்எஸ் வேர்டு அந்த மாதிரி இருக்கிறத நம்ம நாங்கள் போட்டுடலாம். ஸோ இதில் வந்து நான் ஒரு 2-3 ஸ்கில் செட்லாம் நான் ஹைலைட்டாக சும்மா எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது இதை கொஞ்சம் சின்னது பண்ணி பார்ப்போம் எப்படி லுக் இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இதை மட்டும் கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் ஈவன் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னா இதை கொஞ்சம் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சமாக கீழே இது பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதை கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கேப்பை ஈவனாக பண்ணுறதுக்காக இதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன் கீழே. இந்த பேராகிராஃப் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன் ஸ்பேஸ்க்காக. ஓகே. ஸோ இப்போ இதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஃபுல் ஸ்க்ரீனில். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் போட்டு எடிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் இதில் நீங்கள் இப்போ கலர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவோம், உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கல அப்படின்னாக்கா இந்த கலர் மேலே கலர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு என்ன கலர் வேணுமோ, இப்போ அந்த பிக்சர் நம்ம செலக்ட் பண்ணிருக்கீங்களா அதுக்கு ரிலேட்டடானதான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் மேட்ச் ஆகும். பிளாக்கு இல்லை இந்த கலரு இல்லை இந்த மாதிரி கலர்ஸ், உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் இப்போதைக்கு அதை சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிசைன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது
ஆட்டோமேட்டிக்காக பிஎன்ஜின்னு இருக்குது ஓகேங்களா. அதை நம்ம இது ட்ராப் டவுன் பண்ணிவிட்டு பிடிஎஃப் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ இது வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. இப்போ இது டவுன்லோட் கேட்குது, நான் டவுன்லோட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்மளோட ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இப்படி இருந்த ஒரு ப்ரொஃபைலை லைக் இந்த மாதிரி இருந்த ஒரு ஃபார்மேட்டை வந்து நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு பர்சனலாகவும் யூஸ் ஆகும், இல்லை நீங்கள் ஆன்லைனில் இது ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அது எப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நான் ஃபைவர் வெப்சைட்டில் இருக்கேன். ஃபைவரில் நான் வந்துட்டு இப்போது கேன்வா ரெஸ்யூம் டிசைன் அடிக்கிறேன். பாருங்கள், கேன்வா ரெஸ்யூம் டிசைன் அடித்தாக்கா இவ்வளோ சர்வீஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா. இவ்வளோ பேர் சர்வீஸ் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இவ்வளோ ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. இங்கே பாருங்கள் 109 இப்போ இவங்கெல்லாம் ஒவ்வொரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2 ஆர்டர்ஸ் 51 இந்த மாதிரி நிறையா பேர் வந்து இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் பண்ண காமிச்சிங்களா அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒர்க்கு தான் ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு கிக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் உங்களோட காம்படிட்டர்ஸ்லாம் அவங்க என்ன மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் எப்படி கிக் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து அதே மாதிரி கிக் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எஸ்இஓ கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணி, லோ காம்படிஷன் கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணி கிக் க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கிக் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணுங்கள் ஃபைவரில். ஸோ இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் லிங்க்டின் மாதிரியான ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான சோஷியல் மீடியாவுக்கு போயிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வந்து ஐ நீட் அ ஜாப் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணியிருக்கேன். இங்கே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ நீட் ஜாப் அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா. இவங்களை நீங்கள் வந்து டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ரெஸ்யூம் நல்லா ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட நீங்கள் ஒரு சார்ஜ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபைவரில் வந்து $5 சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து எனிவே $1 20% வந்து ஃபைவர் வந்து கமிஷன் எடுத்துவாங்க. அப்போனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு $4 பக்கம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கைக்கு. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஐஎன்ஆரில் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா $5னாக்கா ₹375 வருது. இப்போ $4 அப்படின்னாக்கா ₹300 உங்களுக்கு வந்து கமிஷன் போக உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து இவங்ககிட்ட போய் பேசலாம். இப்போ உங்கள்கிட்ட வந்து நீங்கள் 300லேருந்து ஒரு 250லேருந்து 300 நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். இவங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஓகேங்களா, ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கு. ஏன்னா இவங்களுக்கும் உங்களுக்கு நடுவில் எந்த ஒரு ஆளும் இல்லை, அதனால யாருக்கும் நீங்கள் கமிஷன் கொடுக்க தேவையில்லை. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக சார்ஜ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு நீங்கள் டிசைன் பண்ணி கொடுக்கலாம். இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நிறையா கன்சல்டன்சிலாம் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இவங்க ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா இவங்களோட கீழே கமெண்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் துபாய் வேக்கன்சி, துபாய் ஜாப்ஸ் இந்த மாதிரி இருக்குங்களா. இவங்ககிட்ட போயிட்டு இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கேண்டிடேட்டுக்கு நான் வந்து இந்த மாதிரி பண்ணித்தரேன், நிறையா ரெஸ்யூம் நான் வந்து ரெடி பண்ணித்தரோம், அதுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் கொஞ்சம் கமிஷன் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு $250 இப்போ உங்கள் பல்காக நிறைய கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 200 கூட சார்ஜ் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ பல்காக அவங்க ஒரு 10லேருந்து ஒரு 20 பேஜஸ் கொடுக்குறாங்க பண்ணுறதுக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு நிறைய அமௌண்ட் கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா இவங்ககிட்ட வந்து நீங்கள் 200 சார்ஜ் பண்ணிக்கிட்டு அவங்க அதுக்கு மேலே ஒரு கமிஷன் வச்சு அவங்க வந்து அவங்களோட கேண்டிடேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய பேரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேங்களா. நீங்கள் உடனே நீங்கள் போய் ஒருத்தருக்கு பண்ணிவிட்டு நான் பண்ணிட்டேன் எனக்கு யாரும் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு 20 பேர் 30 பேரை ரீச் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு 2 பேர் 3 பேர் தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. மீதி எல்லாரும் உங்களுக்கு வந்து பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு பண்ணாங்க அப்படின்னாக்கா இது உங்களுக்கு லக்கி தான். ஏன்னா உங்களுக்கு பல்காக நிறைய அட்ரஸ் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு கன்சல்டன்சிகிட்ட போனீங்கன்னா அவங்ககிட்ட வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. 100+, 200+ கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு பல்கான ஆர்டர் கிடைக்கும். அதனால இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.